சென்னையில் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி அவர்கள் முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், என்னென்ன கோரிக்கைகளை பிரதானமாக முன்வைக்கிறார்கள், என்ன விவரம்? கார்த்திகா, பல்நோக்கு அரசு மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய கீழ்நிலை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தொடர்ந்து வலியுறுத்தி சொல்வது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், குறைந்தபட்ச ஊதியத்தை பெற்று வருகிறோம், பணி நிரந்தரம் செய்தாலும் எங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் தான் வரும். எனவே தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இதை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு அந்த பணி நிரந்தரத்தை செய்து தர வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்கள் எழுப்பக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கீழ்நிலையில் அடிப்படை வேலையை செய்து தரக்கூடிய எங்களை தமிழக அரசு, குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை பணியாளர்கள் எங்கள் மீது கருணை அடிப்படையில் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும். பணி நிரந்தரம் செய்தாலும் எங்களுக்கு குறைந்தபட்சமா 25,000 27,000 அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு ஊதியம் கிடைக்கும். எனவே இப்பொழுது கிட்ட 18,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமாக இதே நிலை நீடித்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் ஒரு 3000க்கு மேற்பட்ட பணியாளர்கள் இருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டக்காரருடன் பேசும்பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் நாளை அழைத்து பேச இருப்பதாகவும் தெரிய வருகிறது. நாளை அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தை செய்து ஒரு முடிவு எட்டப்படும் என்று அங்கு கூட்டத்தில் அந்த ஒருங்கிணைப்பாளர் அந்த கூட்டத்தில் மத்தியில் தெரிவித்தார். எனவே இவருடைய கோரிக்கை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை பரிசீலனை செய்து நாளை அமைச்சர் அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. கார்த்திகா, ஆனந்தன், மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த மருத்துவ பணியாளர்கள் அப்படிங்கிற பதத்துக்கு கீழாக என்னென்ன பணிகளில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவங்க மருத்துவமனைகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? கீழ்நிலை பணியாளர்னா ஓபி சீட்டு வழங்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள். நோயாளிகளை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு மாற்றுவதற்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள். அங்க பெட்டு, நோயாளி படுக்கக்கூடிய இடம், அதே போல மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இடத்திற்கு, அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் சுத்தமாக வைத்துக் கொள்வது, மருத்துவமனையை உள்ளிட்ட பணிகளை செய்யக்கூடிய இவர்கள். எனவே இவர்கள் நீண்ட காலமாக பணியில் 13 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த பணியிலே இருக்கிறார்கள். குறைந்தபட்ச ஊதியத்தை பெற்றிருக்கும். எங்களுக்கு கூடுதலான ஊதியம் வேண்டும், குறிப்பாக எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. கார்த்திகா, பணி நிரந்தரம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் பணிகளை புறக்கணித்துதான் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக பணிகள் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? கார்த்திகா, இவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பணி என்பது பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா இருப்பினும் ஒவ்வொரு மருத்துவமனையில் ஒரே பணியாற்றக்கூடிய 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் பணி செய்யாமல் இருந்தால் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பணிகள் முற்றிலுமாக பாதிப்பு மருத்துவமனையில் ஏற்படக்கூடும். அதை மருத்துவமனை நிர்வாகம் மாற்று ஆள் பயன்படுத்தி அது அந்த பணிகளை செய்ததாக தெரிய வருகிறது. எனவே இவர்களை தமிழக அரசு, குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அழைத்து பேசி உரிய தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாளை அழைத்து பேச இருப்பதாக தெரிகிறது. முடிவு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கார்த்திகா, நீண்ட கால போராட்டமாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எத்தனை ஆண்டுகளாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துட்டு வராங்க? இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பணியாளர்களுடைய ஆண்டு காலம், அதாவது பணியில் இருக்கக்கூடிய ஆண்டு காலம் அப்படிங்கிறது எவ்வளவு காலங்கள் இருக்கும்? மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு துறையிலுமே சர்வீஸ் அடிப்படையில பணி நிரந்தரத்தை செய்து வருகிறார்கள். அதே போல குறிப்பாக நேரடியாக ஒரு சில பணிகளை கொண்டு வந்தாலும் கீழ்நிலை பணி செய்யக்கூடியவர்களை, நீண்ட காலமாக பணி செய்யக்கூடியவர்களை அவருடைய பணி செய்ய காலத்தை பொறுத்து, குறிப்பாக இவர்கள் போராடி வரக்கூடியவர்கள் சுமார் 13 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம் என்று அவர் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலுமே மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை செவிலியர்கள், மருத்துவர்கள், மருத்துவ சார்ந்த உபகரணங்கள் செய்யக்கூடிய அந்த பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்கள் என்று இருக்கிறார்கள். ஒப்பந்த அடிப்படையில் கூடுதலாக பணிகளை செய்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட
38 மருத்துவமனைக்கு மேலாக இருக்கிறது. அந்த மருத்துவமனைகள்லாம் கூடுதலாக பணியாளர்கள் சமீப ஆண்டுகளாக கூடுதலாக தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில ஒப்பந்த அடிப்படையில் செய்யக்கூடிய பணியாளர்கள் கான்ட்ராக்ட் அடிப்படையில ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் செய்யக்கூடிய பணியாளர்கள்லாம் தற்போது நீண்ட காலமாக அப்படியே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே எங்களுக்கு கருணை அடிப்படையில பரிசீலனை செய்து எங்களுக்கு பணியை செய்து தர வேண்டும், பணியை ஒதுக்கீடு வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. இந்த மாதிரி பணிகளை எல்லாருமே அந்தந்த மாவட்டத்துல என்னன்னா கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அதே போல பெண்கள் அதிகமாக இந்த பணியில ஈடுபடுகிறார்கள். குடும்ப சூழ்நிலை கருதி அடிப்படையில அந்த பணியை தொடக்கத்துல கொடுக்கப்படுகிறது. அதன் அடுத்தபடியாக அவர்கள் பணி நிரந்தரத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள், பணி நிரந்தரம் செய்து வேண்டும். குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையிலே இது தொடர்பாக அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தமிழக அரசு என்ன முடிவு செய்திருக்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கார்த்திகா, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.